நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்பா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். ஹலோ மக்களே, ஸோ ரொம்ப நாள் கழித்து நான் ஒரு வீடியோ பண்ணலான்னு இருந்தேன். ஸோ நான் வந்து ஒரு பெஸ்ட் வீடியோவாக பண்ணலான்னு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நேற்று வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ மிஸ்டர் கேகேவோட வீடியோ. ஸோ இந்த வீடியோ பற்றி நம்ம பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட் எல்லாம் அப்புறமா வரும். பட் இது வந்து கொஞ்சம் மேஜரான ஒரு இஷ்யூன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் அந்த வீடியோ பார்த்தோன்னே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு, லெட் மீ கிவ் யூ அ கான்டெக்ஸ்ட். ஸோ மிஸ்டர் கேகே, ஸோ அவரோட சேனல் நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு 3 lakh சப்ஸ்கிரைபர் உள்ள ஒரு சேனல். மனுஷன் நல்ல கண்டென்ட்ஸ் எல்லாம் போடுவார். இந்த ரோஸ்ட், மூவி ரோஸ்ட்டு, கிரிட்டிக்கு, ட்ராலு, நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் வந்து அவர் சேனலில் எதிர்பார்க்கலாம். நீங்கள் வந்து போய் அந்த சேனலில் பார்க்கலாம். வீடியோ வந்து இட் வாஸ் லைக் ஸ்கேரி. ஏன்னா இது இப்படியெல்லாம் நடந்துகிட்ருக்கா, ஜஸ்ட் யூடியூப் வீடியோ போட்டால் போதாது. ஸோ இது என்ன மாதிரினா ஒரு ஆன்லைன் அடியாளுங்க வச்சு ஒரு விஷயம் ஒன்று போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, லிட்டரலாக ஒரு ஆன்லைன் அடியாள் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ என்னென்னா, இவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு, ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த அந்த பர்சன் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டா செலிப்ரிட்டி ஒரு ஸ்கூலுக்கு போய் ஒரு ஜட்ஜாக வந்து போயிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கோங்க, ஸோ உங்களுக்கு ஸ்கில் இருந்தால் நீங்கள் பிடிச்சிக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் நான் இன்னும் ஒரு செலிப்ரிட்டினா இந்த இன்ஸ்டாவில் வந்து எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் ஒன்லி ஃபார் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடக்கூடிய ஒரு கான்டென்ட் க்ரியேட்டர். ஸோ அவங்கள வந்து ஒரு ஜட்ஜாக இன்வைட் பண்ணியிருக்காங்க ஸ்கூலுக்கு. ஸோ இமேஜின் ஹவு த வேர்ல்டு இஸ். நம்ம டைம்லனா நம்ம ஸ்கூலுக்கு வந்து இந்த செலிப்ரிட்டிஸ் வருவாங்க. ஸோ என்ன மாதிரினா இந்த பொலிட்டிஷியன்ஸ் வருவாங்க. யாராச்சும் வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு செலிப்ரிட்டி, ஒரு சீஃப் கெஸ்ட்டை வந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்க. இந்த காலத்தில் வந்து ஒரு அமேசிங் இன்ஸ்டாகிராம் செலிப்ரிட்டி, ஸோ அதுவும் வந்து பெஸ்ட்டு ஸ்கில் உள்ளவங்க, ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் எல்லாம் போடுறவங்க ஒருத்தங்களை வந்து சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணுறதை வந்து இவர் வந்து மிஸ்டர் கேகே வந்து அவரோட வீடியோவில் போட்டுட்டு இருந்தார். லைக் ஈ வாஸ் லைக் ஃபீலிங் வர்ஸ்ட். ஏன்னா இது இந்த மாதிரி ஒரு காலத்துக்கு வந்துட்டோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவர் தோணுது வந்து சொன்னார். ஸோ ஈவன் ஐ ஃபீல் தட் நிறைய பேருக்கு வந்து அது தப்பாக தான் தோணும். ஸோ ஐ ஃபீல் பிடி ஃபார் தட் ஸ்கூல். ஸோ இதை சொன்னதுக்கு அவருக்கு வந்து ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு இமெயில் ஒன்று வந்திருக்கு, வாரெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேண்டமான ஒரு இமெயில் அட்ரஸ்லேருந்து. ஸோ இந்த செலிப்ரிட்டி இம்பேக்ட் ஆகுறாங்க, இந்த ஸ்கூல் இம்பேக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் கேகே அவங்க டீம் வந்து அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, நீங்கள் யார், என்ன கான்டாக்ட் நம்பர் கொடுங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் தெரிய வந்துச்சு இவங்க யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. டிப்பிக்கலாக நத்திங், காசு கொடுத்து வச்சு சும்மாவே மிரட்ட சொல்கிற ஒரு டீம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லலாம். வாட் அ கைண்ட் ஆஃப் பிஹேவியருங்க. ஸோ இவர் கிளியராக தெரியுது, இவர் எந்த செலிப்ரிட்டியை வந்து டார்கெட் பண்ணி சொன்னாரோ அவங்களே வந்து ஒரு சும்மா ஒரு பர்சனோ இல்லை ஒரு யாராச்சும் வந்து செட் பண்ணிவிட்டு அவங்கள வந்து மிரட்ட சொல்கிறது. ஸோ இதில் வந்து அவங்க மிஸ்டர் கேகே அவங்க டீம் வந்து ஒரு காலில் இன்வால்வ் ஆகியிருந்தாங்க. ஸோ லெட் மீ ஷோ யூ த கால். அந்த காலில் வந்து அவன் ஸோ ரூடுங்க. ஹவு கேன் யூ பி ஸோ ரூட் டு அ விமன்? இதில் வந்து பெஸ்ட் பார்ட்னா நம்ம சிட் ஃப்ரீக்வன்சி. ஸோ நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, எல்லாரையும் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இன்க்ளூட் ஆகிட்டு, யூனோ ஷீ இஸ் அ லாயர். ஸோ அவங்க வந்து லிட்ரலாக கொஸ்டின்ஸ் கேட்டு அவனை வந்து செதிச்சிட்டாங்க. Hello? Yes, I have a problem with people's content. What is it about, sir? கண்டென்ட்ல வந்து என்னன்னா, அவங்க போட்டிருக்க கண்டென்ட் வந்து அந்த கிரியேட்டரை வந்து எக்ஸ்ட்ரா வந்து பூஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? Okay. அப்படின்னா கிரியேட்டர் சொன்னாங்களா உங்ககிட்ட? கிரியேட்டர்னு இல்லை, எங்ககிட்ட ஸ்கூல்மே இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸ்கூல் பேர் அவங்க சொல்லலையே, நீங்க யாரு? நீங்க யாரு? வாரக் ஏஜென்சி தான் இல்லையா? ஏஜென்சிக்கும் ஸ்கூலுக்கு என்ன சார் சம்பந்தம்? ஏஜென்சி ஸ்கூலுக்கு டைப் பண்ண மாட்டாங்களா? ஏஜென்சி ஸ்கூலுக்கும் எதுக்கு சார் டைப் பண்ணுவாங்க? அப்படி பார்த்தாலும் அவங்க ஒன்றும் ஸ்கூலோட பேர் சொல்லி. எந்த ஸ்கூல்? எந்த ஸ்கூல் சார்? தெரியல இல்லையா உங்களுக்கு? அப்ப ஸ்கூல் பேரே தெரியாத ஒரு விஷயம் இருக்கப்போ இன்னொரு கிரியேட்டருக்கு கால் பண்ணி மிரட்டுறதுக்கு ஒரு உரிமை ஏஜென்சிக்கு இருக்கு. நீங்க எந்த நம்பிக்கையில கால் பண்ணி கால் பண்ணி மிரட்டணும்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் சார் சும்மா மிரட்டணும் சொல்லிட்டு இருக்கீங்க. சார் எந்த ஸ்கூல்னு கேட்டேன். ஸ்கூலுக்காக வந்துட்டு ரிமூவ் பண்ண சொல்றீங்க இல்லையா?
ஸ்கூல் பிளஸ் ரெண்டு கிரியேட்டர்ஸ் பத்தி மென்ஷன் பண்ணிருக்கீங்க இல்லையா? இப்போ கிரியேட்டர் சொன்னாங்களா? கிரியேட்டர்ஸ் பிளஸ் ஸ்கூலுக்காக தான் சொல்றாங்க. கிரியேட்டர்ஸ்க்கு கிடையாது தனியா. ஹலோ, கிரியேட்டர்ஸ்க்கு ஸ்கூல் மேல இருக்க அக்கறையில கிரியேட்டர்ஸ் உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? ஸ்கூல் மேலாம் கிடையாதுங்க. ஆல்ரெடி ஸ்கூல் வந்து ஆல்ரெடி கிரியேட்டர் மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி ஸ்கூலுக்கு வந்து இதை பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸ்கூல்ல இதை பத்தி கேட்டிருக்காங்க. ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி கரெக்டா? மார்க்கெட்டிங் ஏஜென்சி சார் நீங்க யாரு சார்? வாரெக்ஸ்னா என்ன ஏஜென்சி? Are you a legal team of the particular school? Legal team? Are you a legal team of that particular school? Digital content மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு. ஓ அப்படியா? அப்படின்னா விடுங்க சார், அப்படிலாம் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு அந்த கிரியேட்டருக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த கிரியேட்டர் ஸ்ட்ரைட்டாவே கால் பண்ணி பேசலாம். ஓகே ஓகே ஓகே. இதுக்கு மேல நீங்க இந்த மாதிரி பீப்புள் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. when people say it is their channel, it is their content, ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த கிரியேட்டர் ஸ்ட்ரைட்டா தான் டீல் பண்ணணும். இல்ல ஸ்கூலுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா ஸ்கூலுக்கு ஏதாவது லீகல் டீம் இருப்பாங்க, அவங்க பாத்துப்பாங்க. நடுவுல வந்துட்டு நீங்க ஒரு ஏஜென்சி பர்சனா நீங்க கால் பண்றது கரெக்ட் கிடையாது. ஓகேங்களா? இப்போ நான் எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களா? சார் நீங்க யாருன்னு நான் கேக்குறேன் இந்த விஷயத்துல. இந்த விஷயத்துல அவங்களோட டிஜிட்டல் கண்டென்ட் நாங்க தான் ப்ரொடெக்ட் பண்றோம். ஓகே, சோ நீங்க இப்பதான் நீங்க ஸ்கூலுக்காக பேசுறீங்க, இப்போ நீங்க டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டரோட பர்சன்ல பேசுறீங்க. யாரு சார் நீங்க? இந்த விஷயத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஸ்கூலோட ரெபுடேஷன் பிளஸ் கிரியேட்டர்ஸோட ரெபுடேஷன். ஓகே, இப்போ கிரியேட்டரோட ரெபுடேஷன் ப்ராப்ளமா இருக்குங்கறீங்களா? ஆமா. இப்போ நீங்க தானே ஸ்கூல் வந்து அவங்க மேல கேஸ் கொடுக்க போறாங்க கிரியேட்டர்ஸ் மேல. கிரியேட்டர்ஸ் ஆல்ரெடி கொடுத்திருக்காங்கன்னு சொல்றேன். ஸ்கூல் ஆல்ரெடி கொடுத்திருக்காங்கன்னு சொல்றேன். அதாவது நீங்க சொல்றீங்களா? who hired you? both ரெண்டு பேருக்காக தான் பேசுறோம். ஓ ஓகே. ஸ்கூல் வந்துட்டு அவங்க மேல கேஸும் போடுறாங்க, அவங்களுக்காக உங்களை ஹையரும் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா? சரி, நீங்க ஸ்கூல் பத்தி பேசுறீங்க. அப்படி பார்த்து தர்ஷா குப்தாவோட கண்டென்ட் யூஸ் பண்ணிருக்காங்க இல்லையா? தர்ஷா குப்தாவுக்கு நாங்க ஆல்ரெடி ஒர்க் பண்றோம். தர்ஷா குப்தாவும் இஸ் ஆல்ரெடி ஆல்வேஸ் யுவர் கண்டென்ட் இல்லையா? எஸ். if you have any problem put it in writing. புரியுதுங்களா? புரியுது. அப்படி இல்லைன்னா அந்த கிரியேட்டர் இருப்பாங்க, அந்த கிரியேட்டர் கால் பண்ணி பேச சொல்லுங்க. சிம்பிள். யார் என்ன பேசணும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றது ஒரு ஏஜென்சியோட வேலை கிடையாது. அந்த கிரியேட்டருக்கு ப்ராப்ளம்னா அந்த கிரியேட்டருக்கு ஒரு லீகல் டீம் இருப்பாங்க, அவங்கள கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. நீங்க நடுவுல வந்துட்டு பேசுறதுக்கு யூ ஆக்சுவலி டோன்ட் ஹேவ் எனி லீகல் கிரவுண்ட். அண்ட் ஐ அம் a lawyer. அந்த கிரியேட்டருக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த கிரியேட்டரோ இல்ல அந்த கிரியேட்டரோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவோ கால் பண்ணுவாங்க. நடுவுல யூ கெட் paid. I understand it's your job. உங்க மேல ஒன்னும் கோவப்படல. I know it is your job. ஏன்னா நீங்க வந்து they have engaged you. பட் நீங்க ஸ்கூல்ல இருந்து பேசுறீங்க, தர்ஷா குப்தா கிட்ட பேசுறீங்க, ஸ்கூல் பேர் என்னன்னு கூட உங்களுக்கு தெரியல. Why don't you share your one second sir? Why don't you share your business card first? Why? You could be anyone. You practically be her PA and say I'm a Warex agent. Who are you? Mr. K.K. official mail ID. Wait. No. See, mail ID நான் கிரியேட் பண்றது நீங்க கிரியேட் பண்றது. Do you have a GSTIN? இருக்கு. உங்க கம்பெனியோட டைரக்டர்ஸ் பிரைவேட் லிமிட்டட்னா நீங்க சோல் ப்ரொப்ரைட்டரா? நீங்க என்ன கம்பெனி? இருக்கு. பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. என்ன கம்பெனி? பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. வண்டர்ஃபுல். அப்ப உங்களோட கார்ப்பரேஷன் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இருக்கும் இல்லையா உங்களுக்கு? எல்லாமே இருக்கு. குட். அப்போ உங்க மெயில்ல வந்துட்டு நீங்க ஒரு CIN நம்பர், உங்களோட எம்ப்ளாயி நேம், நீங்க தான் எம்ப்ளாயி, அப்போ உங்களோட நேம், GST நம்பர் இதெல்லாம் முதல்ல அனுப்புங்க. ஏன்னா நீங்க தர்ஷா குப்தாக்கோ இல்ல ஸ்கூலுக்கோ இல்ல வந்துட்டு அந்த இன்னொரு பர்சன் யாருக்கோ அவங்களோட PA-வா இருக்கலாம், அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க எந்த கெப்பாசிட்டியில இதை பேசுறீங்கிறத ஃபர்ஸ்ட் ஒரு மெயில கான்ஸ்டியூட் பண்ணி அனுப்புங்க. அதை ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்ணி அதை ரிவ்யூ பண்ணதுக்கு அப்புறம் if there is any legal standing, then and only then you will get a reply. Between now and then you will not send any mail, you will not call that person, you will stay away. Are we clear? Okay. Hello. மேல உங்களுக்கு பதர் பண்ண மாட்டாங்க. நீங்க கிளியர் இல்ல பண்ணாங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம். இல்ல அவங்க நிஜமா ஸ்கூல் பேரே தெரியல உங்களுக்கு. எனக்கு பயங்கரமா இப்பதான் எனக்கே ஷாக் ஆயிருக்கு. நான் சொல்றேன் உங்களுக்கு ஸ்கூல் குள்ள சொல்றேன். they are just agency people of these two actresses. இல்ல அவங்களால நீங்க பேசுறதே ஹேண்டில் பண்ண முடியல, கேக்குற क्वेश्चनக்கும் பதில் சொல்ல முடியல. happens. My god, எனக்கு இது ரொம்ப புதுசா இருக்கு. Thank you so much. That's okay. Okay. ஸோ ஏன் நோ வேர்ட்ஸ், பக்கா ஃப்ராடுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதே மாதிரிங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இதே மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நிறைய சின்ன சின்ன க்ரியேட்டர்ஸ்க்கு வரலாம், இல்லை நிறைய பெரிய க்ரியேட்டர்ஸ் கூட வரலாம். அண்ட் திஸ் இஸ் ஆம்பரிங் த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். ஸோ இது வந்து இங்கேயே வந்து நிற்காது. ப்ராப்ளி இன் ஃப்யூச்சர் நீங்கள் வந்து எந்த பொலிட்டிக்கல் வியூவும் வந்து நீங்கள் வந்து பேச முடியாது. பீட் எனி கன்சர்ன்ஸ் நீங்கள் வந்து பேச முடியாது. கண்டினியூஸாக மூன் ஸ்ட்ரைக் யுவர் சேனல் கோஸ் ஆஃப். ஸோ அதுதான் வந்து மிஸ்டர் கேகே வந்து சொல்கிறாரு. அண்ட் திஸ் இஸ் ஃபார் எவ்ரி ஒன், எவ்ரி கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ், எவ்ரி யூடியூபர்ஸ். ஐ டோன்ட் நோ, சம் பீப்புள் அவங்க வந்து ஆல்ரெடி லைக் தே ஆர்
இன்டு த மெஸ். அவங்க வந்து ஏதோ ஒரு ஸ்டெப் இன் பண்ணிட்டாங்க அண்ட் பீப்புள் ஃபவுண்ட் அவுட் அவங்க வந்து ஆல்ரெடி வந்து அடி வாங்கிட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரி ஒரு வேலைங்க வந்து பண்ணாங்க. ஸோ திஸ் ஷுட் பி ஸ்டாப்ட். இது வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டாப் பண்ணியே ஆகணும். ரேண்டமாக ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு வந்து போகிறது வந்து இட்ஸ் லைக் அவர் வந்து என்ன தப்பாக சொல்லிட்டாரு. இந்த மாதிரி பர்சனலாக வந்து ஸ்கூலுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றீங்களே, ஸோ இவங்க வந்து பண்ண வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அவங்கள வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தார். திஸ் மேன் டிட் அ குட் ஜாப் அண்ட் யூ ஹாவ் நோ ரைட் டு blame him for such reason and threaten him like this to remove his video. Okay guys, next வீடியோவில் பார்க்கலாம். ப்ளீஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.